Hi and hello friends. So welcome back to our channel again. So இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மல்டிப்ளெக்சரில் வந்து 4:1 அப்படின்ற டைப் வந்து எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து மல்டிப்ளெக்சர் அண்ட் டிமல்டிப்ளெக்சர், அதாவது வந்து மக்ஸ்னா என்ன டிமக்ஸ்னா என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியா நான் வந்து கொடுத்துருப்பேன். அண்ட் ஆல்சோ 2:1 மல்டிப்ளெக்சர்னால் எப்படி இருக்குங்கிறத வந்து டிசைன் பண்ணி காட்டியிருப்பேன். பட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 4:1 வந்து எப்படி டிசைன் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதாவது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான், எப்படி டிசைன் பண்ணணுங்கிறது மட்டும்தானே தவிர மற்றபடி பெரிய காம்ப்ளெக்சிட்டி இதில் எதுவுமே கிடையாது. ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் தினமும் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்துருங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா? நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 4:1 மல்டிப்ளெக்சர் அப்படின்றதுனாலே பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக அதோட ரேஷியோ என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி வந்து 4 அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2m அப்படின்னும் 1 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அவுட்புட் அப்படின்றதையும் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படிங்கிறது வந்து நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். சொல்லனாலும் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ மல்டிப்ளெக்சர் அப்படின்னாலே வந்து நம்பர் ஆஃப் இன்புட் லைன்ஸ் எவ்வளோ வேணாலும் இருந்துக்கலாம். டேட்டா செலக்டர்ஸ் மூலமாக அந்த ஒரு இன்புட்டை நம்ம எந்த இன்புட்டை நமக்கு வேணுமோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணி ஒரே ஒரு அவுட்புட் லைனில் வந்து நமக்கு அவுட்புட்டை கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மல்டிப்ளெக்சர், அப்படி இல்லைனா அந்த மக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ அந்த 1 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த அவுட்புட் லைனை ரெப்ரசென்ட் பண்ணுது. அவுட்புட் லைன் நமக்கு ஒன்று தான் வரப்போகுது. இந்த 4 அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2m அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மல்டிப்ளெக்சர் உள்ள ஃபார்முலா நம்ம எழுதுகிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ 2m = n அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? இதில் பவரில் இருக்கக்கூடிய m வந்து நம்பர் ஆஃப் செலக்டர் இன்புட்ஸ் அப்படின்றதையும் n வந்து நம்பர் ஆஃப் இன்புட் லைன்ஸ் அப்படின்றதையும் குறிப்பிடுது. ஓகேவா? ஸோ 2m = 4 அப்படின்றத நம்ம ஈக்குவேட் பண்ணால் அப்போ எம்மோட வேல்யூ என்னன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ m = 2 அப்படின்றதான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து நம்பர் ஆஃப் செலக்டர் இன்புட்ஸ் அப்படி இல்லைனா வந்து கண்ட்ரோல் லைன்ஸ் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ S0 and S1 இஸ் கோயிங் டு பி த செலக்டர் லைன்ஸ். ரெண்டு செலக்டர் லைன்ஸ் நமக்கு வரப்போகுதுங்கிறத எம்ங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. n அப்படின்றது பார்த்தீங்கன்னா 4 அப்படின்றதுக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணோம். காரணம் இது வந்து 4:1 மல்டிப்ளேயர். கரெக்டாக? 4 அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இன்புட் டேட்டா இன்புட் லைன்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ 4 டைப் ஆஃப் இன்புட் அப்படின்றது நம்ம டிஜிட்டல் இன்புட்டாக நம்ம வந்து கொடுத்துட்டோம். சரிங்களா? ஸோ இது வந்து பேசிக்கலான ஒரு டிசைனு. அதாவது வந்து இன்புட் எத்தனை அண்ட் அதோட செலக்டர் லைன்ஸ் எத்தனை அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறது. ஸோ சிம்பிளாக வந்து ஒரு லாஜிக்கலாக வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய 4:1 மக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ சென்ட்ரல் வந்து 4:1 மக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. இந்த சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒய் அப்படின்றது அவுட்புட்டு, ஒரே ஒரு அவுட்புட் லைன் அப்படிங்கிறது தான். ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் இன்புட்டு அண்ட் செலக்டர் லைன்ஸ் 2 வருது. இதையெல்லாம் தாண்டி கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து எனேபிள் இன்புட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த எனேபிள் இன்புட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா டிஜிட்டல் சர்க்யூட்டுமே உங்களால் வந்து பார்க்க முடியும். இது எதுக்குப்பா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இட் இஸ் ஆக்டிங் அஸ் எ ஸ்விட்ச். ஓகேவா? ஒரு கண்ட்ரோல் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதுக்கான சுவிட்சுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு மெக்கானிக்கல் சுவிட்ச் மாதிரியே நம்ம சொல்லிக்கலாம். ஒரு சுவிட்சை போட்டோன்னா வந்து லைட் எரியும், சுவிட்ச் ஆஃப்னா லைட் வந்து ஆஃப் ஆகிடும். இதே மாதிரி தான் இந்த எனேபிள் இன்புட்டை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா, அதாவது வந்து எனேபிள் இன்புட்டை நீங்கள் வந்து ஹை பொசிஷனில் வச்சிங்கன்னு சொன்னால் இந்த ஒரு டிவைஸ், இந்த மல்டிப்ளெக்சர் மட்டும் கிடையாது, எந்த ஒரு லாஜிக் டிவைஸாக இருந்தாலும் வந்து ஆப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடும். இதே எனேபிள் இன்புட் லோவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஆப்ரேஷன் நடக்காது, ஆஃப் பொசிஷனுக்கு போயிடும். ஓகேவா? இது மட்டும் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எனேபிள் இன்புட்டை வேலை. மற்றபடி வந்து இதில் வந்து பெரிய காம்ப்ளெக்சிட்டி கிடையாது. ஸோ ஃபர்தராக வாங்க அதோட டயக்ராம் எப்படி, அதோட டிசைனேஷன் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நமக்கு தேவையான லாஜிக் கேட்ஸ் இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 4 AND கேட்ஸ் வேணும், ஒன்லி 1 OR கேட் வேணும். ஓகேவா? 4 AND கேட் வச்சுருக்கேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா AND கேட்டை யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஆர் கேட்டில் வந்து மொத்தமாக நம்ம கொடுத்து நம்ம ஒரே ஒரு அவுட்புட்டாக வெளியில் எடுக்க போகிறோம், ஒய் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இதை கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த AND கேட்டில் வந்து எப்படி இன்புட் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒவ்வொரு AND கேட்லையும் பார்த்தீங்கன்னா 4 லைன் வந்து வருது, இன்புட் லைனு. அதில் ஒவ்வொரு AND கேட்லையும் வரக்கூடிய ஒவ்வொரு டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்புட்டாக போயிடும். அதாவது வந்து D1 D2 D0 D1 D2 D3 அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு AND கேட்லையும் நீங்கள் இன்புட்டாக கொடுத்துருவீங்க. அதாவது வந்து நம்பர் ஆஃப் டேட்டா இன்புட் லைன்ஸ். ஓகேவா? ரெண்டாவது எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேராக நீங்கள் கீழே வந்தீங்கன்னா ஒரு இன்வெர்ட்டட் லாஜிக் கேட்டில் கொண்டு போய் கொடுப்பாங்க. இன்வெர்ட்டட் லாஜிக் கேட்டோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0 இன்புட்டை கொடுத்தீங்கன்னா 1 வரும், 1 இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வந்து 0 அப்படின்னு வரும். ஸோ இன்வெர்ட்டட் லாஜிக் கேட். ஓகேவா? அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக கொடுக்குறாங்க. ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து நார்மலான ஒரு இன்புட் S1, அடுத்த வந்து செலக்டர் லைன்ஸ் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த கேட் அப்படிங்கிறது. ஓகேவா? S0 and S1 அப்படின்றது நார்மலான விஷயங்களை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேட்டு கொடுக்குறாங்க. இந்த பாருங்கள், இந்த நார்மலான ஒரு லைன், அதாவது இன்வெர்ட்டட் லைன் வந்து இங்கே இருக்குது. நார்மலான ஒரு ஆக்சுவலான ஒரு இன்புட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் கொடுக்குறாங்க. அண்ட் அதையும் வந்து எடுத்துகிட்டு போய் இன்னொரு இதில் கொடுக்குறாங்க. அதே இதில் பார்த்திங்கன்னா வந்து இன்வெர்ட்டட் இது அப்படின்றதையும் பார்த்திங்கன்னா வந்து நேராக எடுத்துகிட்டு போய் அதையும் வந்து மற்ற 2 கேட்டில் கொடுக்குறாங்க. ஓகேவா? இது வந்து நம்ம AND கேட்டை மட்டும் தான் வச்சு டிசைன் பண்ணணும்னு கிடையாது, நம்ம வந்து இன்வெர்ட்டட் கேட் இருந்து தான் பண்ணணும்னு கிடையாது, நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு டிசைனை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து 4ஆவதாக ஒரு லைன் எடுத்திருப்பாங்க. அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எனேபிள் இன்புட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது AND கேட் 4க்குமே வந்து காமனான ஒரு இன்புட்டாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா வந்து 1ல் வச்சோம், ஹையில் வச்சோம்னு சொன்னால் அது வந்து ஆப்ரேட் ஆகும், 0ல் வச்சா ஆப்ரேட் ஆகாது. ஓகேவா? இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கலான ஒரு இன்புட்
சர்க்யூட்டோட டிசைன் அப்படின்றது. இதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ 4 AND கேட்டையும் ஒன்றா சேர்த்து ஒரு OR கேட்டில் கொடுத்துருவாங்க. ஓவராலாக அதோட அவுட்புட் ஒய் அப்படின்றது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ES1 பார் S0 பார் D0 ப்ளஸ் ES1 பார் S0 D1 ப்ளஸ் ES1 S0 பார் D2 ப்ளஸ் ES1 S0 D3 அப்படின்னு வருது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பூலியன் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஒவ்வொரு கேட்லேயும் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள நிறைய வீடியோஸில் டிஎல்சியில் நான் வந்து சொல்லியிருக்கேன் அவங்கள்ட்ட. ஆர் கேட்டுகளோட லாஜிக் எப்படி இருக்கும், AND கேட்டோட லாஜிக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்புட் எப்படி வருதுன்றதை வச்சு இவங்க வந்து அவுட்புட்டும் ஓவரால் டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட அவுட்புட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட ட்ரூத் டேபிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனேபிள் S1 S0 Y இந்த 4 மட்டும் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் வந்து ஆக்சுவலாக வந்து எனேபிள் அப்படின்றத பார்த்தீங்கன்னா 4மே வந்து 1 1 1 1 அப்படின்னு சொல்லி இருக்குது. இது என்னப்பா அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் முதலே சொல்லிட்டேன். ஸோ 4 பொசிஷனுமே வந்து எனேபிள் வந்து ஹையாக இருந்தால் மட்டும்தான் இந்த மல்டிப்ளெக்சர் ஆப்ரேட் ஆகும். ஏதாவது ஒன்று இல்லைன்னா கூட அது வந்து ப்ராப்ளம் ஆகிடும், ஆப்ரேட் ஆகாது அப்படின்றதான் உண்மை. ஓகேவா? அதனால் 4 பொசிஷனுமே நம்ம ஹையில் வைக்கிறோம், ஆன் அப்படிங்கிற கண்டிஷனும் கொண்டு வரும். அண்ட் ஆல்சோ வந்து ஒரு 2 இன்புட் உள்ள ஒரு லாஜிக் கேட்டில் வந்து நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்றது பேசிக்கலாகவே நமக்கு தெரியும். ட்ரூத் டேபிள் அப்படின்றதுல 0 0 0 1 1 0 1 1 அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் லாஜிக் டைப் 4 டைப் ஆஃப் லாஜிக் இது வந்து வருது. அதாவது வந்து 2 செலக்டர் லைன்ஸ் இருந்தால் அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா D0 D1 D2 D3 அப்படியே வந்துடும். ஓகேவா? ஸோ அதனால் இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரூத் டேபிள் அண்ட் ஆல்சோ எ ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் 4:1 மல்டிப்ளெக்சர் அப்படின்றது. சரிங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ், உங்கள் தாட்ஸ், உங்கள் ஐடியாஸ், உங்கள் டவுட்ஸ் வந்து லீவ் பண்ணிக்கிட்டே இருங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அது என்ன நான் போஸ்ட் பண்ணுற அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்துங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ see you guys in the next video. Until then, bye, cheers and thank you so much for watching.